என்னடி இன்றைக்கு போறேன்னு வெளியே போன வேகத்துல வீட்டுக்கு வந்துட்டு வழக்கமா என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இன்னைக்கு ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணாண்டி. வீட்ல இருந்து போறப்ப பின்னாடியே வந்தான். என்னது வீட்டுக்கிட்டே வந்து ஃபாலோ பண்றானா? யாரடி அவன்? ஐயோ யாரு என்னன்னு தெரியல. என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து ஓடி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறான் பிரியா. வெளியே தானே இருக்கா? நான் போய் பாத்துட்டு வரேன். ஐயோ பிரியா நீ பயப்படாத, நான் போய் பாத்துட்டு வரேன். வெளியே யாருமே இல்லடி. இல்லையா? என்னடி சொல்ற? அவனுக்கு பயந்து தானே நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஐயோ யாரு என்னன்னே தெரியல பிரியா. எதுக்காக என்ன இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க? எனக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே பயமா இருக்கு. இங்க பாரு, முகம் தெரியாத ஆளுங்களுக்காக நீ ஏன் பயப்படுற? இவங்களுக்கு பயந்துட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? இத பாரு, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. வா, அப்பா கிட்டயாவது அண்ணன் கிட்டயாவது இத பத்தி பேசுவோம். வா. ஐயோ அப்பா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் போய் சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண. அவங்க யாரு என்னன்னு தெரியாம ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமா, ஒருத்தர் நான் ஃபாலோ பண்றான். யாரோ ஃபாலோ பண்றானுங்க. யார் மேலடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஹலோ. என்ன வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட? நான் உன்னை விட்டுருவேனா? என்ன பதிலே காணும்? ஏய் நீ ராம் தானே? பரவாயில்லையே, என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஆனா என் குரலை கூட மறக்காம ஞாபகம் வச்சிருக்க. நீ போற பக்கமெல்லாம் தினம் தினம் ஒவ்வொருத்தனா உன்னை நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வந்திருப்பானே, அவனுங்களா யாருன்னு குழம்பி போயிருப்பிய. ரொம்ப குழப்பிக்காத, எல்லாரும் என்னோட நிழல் தான். பாத்தியா, பார்க்காம பேசாம எதுவுமே செய்யாம ரோட்ல தைரியமா நடக்க முடியாம செஞ்சு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டேன். பாத்தியா உன்ன? இது தாண்டி ராம் ஸ்டைல். என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல? இப்பவாவது இந்த ராம பத்தி முழுசா புரிஞ்சுக்கோ. ஏய் இது பார், நான் நினைச்சதை அடையிற வரைக்கும் தூங்கவே மாட்டேன். உன்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நீயா என்கிட்ட சரண்டர் ஆயிடு. இல்ல இன்னும் புதுசா டார்ச்சருங்களை அனுபவிக்க வேண்டி வரும். ஏ காவியா, இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே வெறும் ட்ரைலர் தான். இதுக்கப்புறமும் நீ என்ன தேடி வரல, அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். ஞாபகம் வச்சுக்கோ. அடச்சி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இது வரைக்கும் யாரு என்னன்னு தெரியாம தான் நான் பயந்துட்டு இருந்தேன். இப்ப நீ தானே தெரிஞ்சு போச்சுல. நான் இனி தைரியமா வெளியே போவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பிரியா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்கல்ல, அவங்களுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் அந்த ராமோட வேலைதான். ஐயே, அவனா? இங்க பாரு, அவன் தான் இப்ப யாருன்னு தெரிஞ்சு போச்சுல. வா, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்பதான் அந்த நோய்க்கு புத்தி வரும். அவன் தான் பண்றான்னு எந்த ஆதாரமும் இல்லடி. நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவன் ஈஸியா தப்பிச்சு போயிடுவான். அதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட்டுலான்னு சொல்ல வரியா? அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே அவனை டீல் பண்ணிக்கிறேன். பிரியா, இந்த விஷயத்தை மட்டும் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் இன்டர்வியூக்கு கிளம்புறேன். காவியா, நீ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு. யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ். என்ன செல்வம்,
ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே பேசாம இருக்க. உங்க அப்பா என்ன பார்க்க ஷெட்டுக்கு வந்திருந்தாரு. அப்படியா? பரவாயில்லையே. முன்னாடி உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உன் மேல அன்பு காட்டுறாங்க. அந்த வகையில எங்க அப்பா உன்னை வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் செல்வம். நந்தினி, உங்க அப்பா என்ன வந்து பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பாவம், உங்க அப்பா சந்தோஷமா இல்லையே. அவர் எதுக்காக என்ன பார்க்க வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். என் கல்யாண விஷயம் தானே பேச வந்தாரு. நந்தினி, நீ படிச்ச பொண்ணு, உங்ககிட்ட அதிகம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறது தான் பிள்ளைங்களோட கடமை. உங்க அப்பாவோட ஆசை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஏன் அதை நிறைவேற்ற மாட்டேங்கிற? என்னால் அது முடியாது செல்வம். ஏன் முடியாதுன்னு என்ன காரணம் கேட்காத. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே நல்லா தெரியும். நந்தினி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் என்னையே மனசுல வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு நந்தினி. உன்னை நான் மனசுல தானே செல்வம் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை தேடி வந்து ஏதாவது தொல்லை கொடுத்தனா, இல்ல உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கேனா? எதுவுமே இல்லையே. நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ குறுக்க வராத. நந்தினி, என்னால உன் வாழ்க்கை திசை மாதிரி தப்பான வழியில போயிட்டு இருக்கு. அது சரியான வழியில திருப்பி உண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் திரும்ப திரும்ப வரேன். வேண்டாம் செல்வம், என்னை பத்தி நீ கவலைப்படாத. அர்ச்சனா கூட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்து. உன் சந்தோஷமான வாழ்க்கைய தூரத்துல இருந்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். எனக்கு அது போதும். நீ தனிமரமா இருக்கும் போது என்னால எப்படி நந்தினி சந்தோஷமா இருக்க முடியும்? இது பாரு நந்தினி, எனக்காக நீ கண்டிப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும். முடியாது செல்வம். நந்தினி, உன்னை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு உங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நான் மானசீகமா உன் கையால தாலி கட்டிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தை பெற்றிருக்கேன். அவங்க 2 பேரும் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி மனசெலவுல உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கைய வாழ சொல்றியா செல்வம்? மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு மடியில இன்னொருத்தனை சுமக்கிற மாதிரி அசிங்கமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அப்போ இதான் உன் முடிவா? உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு? சாரி செல்வம், இந்த விஷயத்துல நீ கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியாது. முடியும் நந்தினி, நீ மனசு வச்சா நிச்சயமா முடியும். ஏன் நந்தினி பதிலே பேச மாட்டேங்கிற? சரி செல்வம், நீ கொடுத்த வாக்கு நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி நந்தினி? நீ என்ன 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நான் என் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நடக்குமா? நடக்காதுல்ல? அப்ப என் கல்யாணமும் நடக்காது. இனிமேல் என் கல்யாண விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாத.
ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கறல்ல. என்ன டிராமா பண்றியா? உன்னதான் என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப எதுக்காக இங்க வந்த? வாட்டர் கேன் போடுற மாதிரி என் வீட்டுக்கு வந்து ஆக்ட் பண்ணா பரிதாபப்பட்டு உன்னை மன்னிச்சிடும்னு நினைக்கிறியா? உனக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் ரோஷமே வராதா? ஏய் பதில் சொல்லிட்டு போ. நான் இங்க கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏய் உன் உடம்புல நல்ல ரத்தம் தானே ஓடுது. ஒரு வாட்டி சொன்னா உனக்கெல்லாம் உரைக்காதா? ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு தொல்லை கொடுக்கற? ஏய் என்ன திமிரு இருந்தா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நில்லு. என்னம்மா என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? இல்லப்பா நான் ஒன்னும் சத்தம் போடலையே. அது வந்துப்பா வழக்கமா வாட்டர் கேன் போடுற ஆள் இருக்கும்போது நீ எதுக்காக வாட்டர் கேன் எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ தம்பியை நான் தாம்மா போட சொன்னேன். ஏன்பா பழைய ஆளை மாத்துனீங்க? என்ன ப்ராப்ளம் அவருக்கு? ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லம்மா. பழைய ஆளை விட தம்பி கிட்ட ஒரு கேனுக்கு 2 ரூபா கம்மி, அதான். ரேட் கம்மியா இருந்தா போதுமா? தண்ணி நல்லா இருக்க வேண்டாமா? நீங்க பழைய ஆளே வந்து போட சொல்லுங்க. ஆட போமா, நான் என்ன முட்டாளா? தண்ணியை குடிச்சு பார்த்தல நல்ல டேஸ்டா தான் இருக்கு. இல்லம்மா தம்பி கிட்ட கேனுக்கு 2 ரூபா குறைச்சலா இருக்கிறதுனால நம்ம வாரம் 3 கேன் வாங்குறோம். அப்ப 6 ரூபா மிச்சம். மாசத்துக்கு 12 கேனு, வருஷத்துக்கு 288 ரூபா லாபம் வருதுமா. அப்பா முதல்ல நல்ல தண்ணியா போட்டுட்டு அப்புறமா மோசமான தண்ணிய போட்டு ஃப்ராட் பண்ணுவாங்கப்பா. 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பின்னாடி டாக்டருக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆட போமா, தம்பி அப்படிலாம் பண்ணாதம்மா. நல்ல புள்ளம்மா. நமக்காக வேண்டி டிவி சேனல் ஊக்கெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கு. அதனால தான் நான் பிசினஸ் கொடுத்தேன். தம்பி கூட முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னிச்சு. நான் தான் வற்புறுத்தி போட சொன்னேன். சார் இந்தாங்க சார். நான் வரேன் சார். வாப்பா. தங்கமான பிள்ளையா இருக்கு. தம்பி நல்லா பழகிடுச்சு. தம்பிக்கிட்டே கொஞ்சம் பேசி கேனுக்கு இன்னும் 1 ரூபா கம்மி பண்ணோம்னா வாரத்துக்கு 3 கேனு, மாசம் 12 கேனு. ஹாய். என்னை எதிர்பார்க்கல. நில்லடி. ஏய் உன்னதான். ஏசி இந்தாமணி, உங்க வீட்டுல ஏசி இல்ல? ரொம்பவே இருக்குதே. என்னடி திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீ என் வீட்டுக்குள்ள வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜம்மமா உட்காந்துட்டு இருக்க. இது என்னது இது? என் கால் மேல தானே நான் கால் போட்டேன். உன் கால் மேலயா போட்டேன்? அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? சிந்தாமணி, வயசான காலத்துல டென்ஷன் ஆறது உடம்புக்கு நல்லது இல்ல. கொஞ்சம் குறைச்சுக்கோ. ஏய் இங்க எதுக்காக வந்த? முதல்ல எழுந்து வெளியில போ. போறேன், டெஃபினட்டா போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போறேன். அம்மா, உள்ள ஃப்ரிட்ஜ் இல்ல? ஏய் என்னடி பண்ற? ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம்டி என் வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதானே? வரக்கூடாது. அதான் ஏன்? என்னுடைய எதிரிடி நீ. வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தாலும் உபசரிக்கணும். அதான் பண்பாடு. இவ்ளோ வயசாயி உனக்கு இது தெரியல சிந்தாமணி? ஏய் வந்த விஷயத்த சொல்லிட்டு வெளியே போற வேலையை பாரு. கரெக்ட். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன பாக்குற?
எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுதான்.